இங்கே ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளியே விரட்டிட்டாங்க. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ அதுவும் ஒரு ஸ்போர்ட்டு தான், இதுவும் ஒரு ஸ்போர்ட்டு தான். ஸோ இது நிறைய பேர் தப்பான வழியில் யூஸ் பண்ணதால் இது எங்களுக்கு கொஞ்சம் தப்பான பேரில் இருக்குது. ஸோ ரெண்டும் ஒன்று தான், ஆனால் அவங்க இங்கே விளையாடலாமல் நாங்கள் விளையாட முடியாது. அது என்ன நியாயம்? ஸோ கைஸ் ஃபைனலாக வண்டி எடுத்தாச்சு. வண்டி என்னென்னா பெட்ரோல் காலி ஆகிட்டு. ஸோ ரொம்ப நாள் கழிஞ்சு என் குருநாதர் வண்டியை பார்க்குறேன். வேறு மாதிரி இருக்குது. எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்னு தெரில. ஆனால் சரி பெட்ரோல் போட்டுட்டு கிரவுண்டில் போயிட்டு சந்திக்கிறோம். இந்த கிளிப்பில் நான் ஒரு சேடான ஒரு ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன கிளிப்பில் பெட்ரோல் பங்கில் போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு கிரவுண்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பேன். அங்கே என்ன நடந்துச்சுன்னா, தூக்கு ஸோ கைஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ண வந்திருக்கோம். ஒரு 15 மினிட்ஸ்லேயே வண்டி ஆஃப் ஆகிட்டு போச்சா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். ரைசிங் கூடிச்சு. பெட்ரோல் ஆன்ல இருக்கான்னு பாரு. பெட்ரோல் கரெக்டானு பாரு. 200 ரூபா பெட்ரோல் இது எப்படி குடிக்க தெரியும்ல. நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருப்பேங்க. 8 மாதம் கழிச்சு நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுலேயும் என் வண்டியை ரெடி பண்ணி கொண்டு போய் தான் நான் அந்த ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். அதுலேயே வண்டி ஆஃப் ஆயிரும். கடுப்பில் டோப் பண்ணி கொண்டு போயிருப்பேன். அதே நிலைமை தான் இன்றைக்கே வந்துச்சு. இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். காய்ஸ் ரொம்ப நாள் கழிஞ்சு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்தோம். வழக்கம் போல் வண்டி ஸ்டார்ட் ஆகல. என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஸோ நம்ம டீம்மேட் தான் தள்ளுறாரு. இவர் தான் ஸ்டண்ட் ரைடரு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்தோம். ஆட்கள் இப்போ எங்களை இங்கே ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளியே விரட்டிட்டாங்க. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ நமக்கு ப்ராப்பராக ஒரு கிரவுண்ட் இல்லாதால தான் இந்த பிரச்சனை. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க கைஸ், நமக்கு ப்ராப்பராக ஒரு கிரவுண்ட் இல்லை. ஸோ கிரவுண்ட் வந்த அப்புறம் கண்டிப்பாக நம்ம சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்க விரட்டுறதெல்லாம் நான் இப்போ வீடியோ எடுக்கல. ஏன்னா சரி ஓகே, இங்கே ஆல்ரெடி நிறைய பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருந்து. இந்த ஒரு 2 வருஷம் கழிஞ்சு இன்னும் தான் ப்ராக்டிஸ் ஆகுங்க. 2022 ஒரு நாள் இது மாதிரி வந்திருந்தேன். அப்போது ஏன்னா வண்டி ஆஃப் ஆகிட்டு. ஸோ இது என்ன வண்டி கொண்டுல, இது எனக்கு குருநாதர் வண்டி. ஸோ இன்னைக்கு அதே மாதிரி வந்து இன்னைக்கு ஆஃப் ஆகிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு கடுப்பாகுது. இன்னும் டோப் பண்ணுறாங்க பாருங்களேன் வண்டி. அது தள்ள 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 ரொம்ப நல்லா வருது. போறப்போ தள்ளிட்டே போக வேண்டிய நிலைமை போச்சு. இது ஸ்டார்ட் ஆகாது. இதே ப்ராப்ளம் தான். ஏன்னா வண்டியில இருந்து எனக்கு என்னன்னா, இது இங்கேருந்து இப்போ ஸ்டார்ட் ஆகாததுலாம் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து இப்போ 3-4 கிலோமீட்டர் டோப் பண்ணணுமே, அதான் பிரச்சனையா இருக்கு. ஏற்ற இறக்கெல்லாம் இருக்குடா. முதல் நாளே இப்படி ஊம்புச்சுன்னா எவ்வளவு ஊம்பல் பார்க்க. ஸோ அதுவும் ஒரு ஸ்போர்ட்டு தான், இதுவும் ஒரு ஸ்போர்ட்டு தான். ஸோ இது நிறைய பேர் தப்பான வழியில் யூஸ் பண்ணதால் இது எங்களுக்கு கொஞ்சம் தப்பான பேரில் இருக்குது. ஸோ ரெண்டும் ஒன்று தான், ஆனால் அவங்க இங்கே விளையாடலாமல் நாங்கள் விளையாட முடியாது. அது என்ன நியாயம்? வண்டி போகிற ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணால் பிரச்சனை தான். ஸோ நாங்கள் இங்கே என்னென்னா அது க்ளோஸ் ரோடு, அங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே போக முடியாது. ஸோ அங்கேயும் அப்படி க்ளோஸ் ரோடு. இங்கே யாரும் இல்லை பார்த்தீங்களா, வீடே இல்லை. ஆனால் இங்கே பண்ணடான்னு சொல்லிட்டு பயங்கர பிரச்சனைங்க. அந்த பிரச்சனை பண்ணதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்குது. இங்கே நிறைய சின்ன பசங்களை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆட்களை எல்லாம் இடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறையெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்து. ஸோ அதனால இருக்கலாம் சொல்லிட்டு காரியம் கிடையாது. ஸோ இன்னும் மைண்டு ஃபக் ஆகிட்டு இன்னும் இந்த டே ரொம்ப மோசமாக போகும்னு நினைக்கிறேன். ஃபைனலில் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறேங்க. ஸோ ரொம்ப சரியாக கடுப்பாகிட்டு அழகாக ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் பண்ண முடியல. ஸோ பேக் எடுத்துகிட்டு அப்படியே வண்டியை டோப் பண்ணி தான் கொண்டு போக வேண்டியது நிலமை. இப்போ டோப் பண்ணுற காட்டுறதுக்கு அந்த நிலைமையில இல்லை. ஸோ கைஸ் டாட்டா, நெக்ஸ்ட் சந்திப்போம். ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் ஒவ்வொரு வாட்டியும் டோப் பண்ணிட்டு போகிறது நம்ம நிலைமை. சரி விட, நான் அடுத்த ஒரு புதிய வண்டி வாங்க வேண்டாம் இல்லையா? ஸோ கைஸ் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த வண்டி ஆல்ரெடி சர்க்கஸ் வண்டின்னு சொல்லுவோம்.
இதில் வேறு நாங்கள் கொண்டு போயிட்டு அழகாக கொண்டு போயிட்டு திரும்ப டோப் பண்ணி கொண்டு வரது எங்கள் வேலையாக போச்சு. அப்போது சர்க்கஸ் வண்டி சொல்லுவாங்க தெரியுமா, அங்கே பார்க்குறவங்க எல்லாம் இதை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓ அப்படி தான் போல.